இப்பொழுது மார்க்கஸை தோளிலே வளர்த்த தகப்பனார், தந்தையார் நம் மத்தியிலே பேச வருகிறார். சொற்பொழிவாற்றவர் லெனின். அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஒரு நாள் மறவாதே. ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. நான் செய்த தீமைக்கு பதிலாக நன்மையை மாத்திரம் எனக்கு செய்தி. நான் செய்த தீமைக்கு பதிலாக நன்மையை மாத்திரம் எனக்கு செய்தி. நன்மையை மாத்திரம் எனக்கு செய்தி. நன்மையை மாத்திரம் எனக்கு செய்தி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என்னுடைய பலியிலும் பலி செலுத்த உம் கிருபை எனக்கு தந்தீரையா. என்னுடைய பலியிலும் பலி செலுத்த உம் கிருபை எனக்கு தந்தீரையா. உம் கிருபை எனக்கு தந்தீரையா. உம் கிருபை எனக்கு தந்தீரையா. என் ஆத்துமாவே ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல கூடியிருக்கிறேன். எனக்கு முகம் தெரிந்தவர்கள் முகம் தெரியாதவர்கள் அநேகர்கள் எனக்கு முகம் தெரிந்தவர்களும் முகம் தெரியாதவர்களும் அநேகரும் உண்டு. Ik zie vandaag veel bekende gezichten, maar ook onbekende gezichten. எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். En iedereen die hier is, wil ik bedanken. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு சம்பவம் இருக்கு. Het Heilige Boek is een gebeurtenis beschreven. லாசரு என்ற ஒரு மனுஷன் மரித்து போனான். We hadden de man Lazarus die gestorven was.
இயேசு அந்த கிராமத்துக்கு வந்தபோது En toen Jezus naar dat dorp ging, அவனுடைய 2 சகோதரிகள் அழுதார்கள். waren de 2 zusjes van Lazarus aan het huilen. இயேசு கண்ணீர் விட்டார். En Jezus huilde ook. இயேசு எங்களுடைய துக்கத்திலே பங்கு கொள்ளுங்க நல்ல தெய்வம். En zo is de Heer Jezus een goede Heer die ook met verdriet in ons meedeelt. இயேசு லாசருவை நான் உயிரோடு எழுப்புகிறேன் என்று சொன்னபோது Toen Jezus zei van Lazarus sta op uit de dood, ஒரு சகோதரி மரித்து 4 நாள் ஆயிற்று, அவன் அன்றையிலே போனான், அவன் சரீரத்திலே நாற்றம் உண்டாகும் என்று சொன்னான். en één zus protesteerde, want het lichaam lag al 4 dagen in het graf, dus als we het zouden openmaken, zou het heel veel stank opleveren. ஆனால் வானத்துக்கு கீழும் பூமியின் மேலும் சர்வ அதிகாரம் கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். Maar de Heer Jezus die liet Lazarus uit de dood opstaan, hij die de autoriteit heeft zowel op aarde als op de hemel. இது பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற ஒரு உண்மை சம்பவம். En dit is wat in het Heilige Boek echt is gebeurd en ook zo is beschreven. கிட்டத்தட்ட 75 வருடங்களுக்கு முன்பு En zo'n 75 jaar ervoor ஆஸ்திரேலியா தேசத்திலே was in het land Australië ஒரு பாட்டியும் தாத்தாவும் கிறிஸ்தவர்களாய் ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். waren het opa's die de Heer Christus aanbaden. அந்த தாத்தா ஒரு விவசாயி. En de opa was விவசாயி een boer. அவர் வளமையாக வேலைக்கு போற மாதிரி போய் பின்னேறம் வாரார். En gebruikelijk ging hij naar werk, dus 's ochtends vroeg en kwam 's avonds laat weer terug. அவருடைய வீட்டை சுற்றி அவருடைய கிராமத்தின் ஜனங்கள் அநேகர் இருந்தார்கள். Er waren veel mensen die in zijn dorp woonden en veel mensen die om zijn bedrijf woonden. அவருக்கு ஆச்சரியம். Hij was er verbaasd over. ஒரு நாள் இல்லாத கூட்டம். Zoveel mensen die je nooit zou zien. அவர் அவர்களை பார்த்து கேட்டார், என்ன எல்லாரும் இந்த இடத்துல கூடி இருக்கிறீங்களே? Dan stelde hij de vraag van waarom zijn jullie ineens allemaal met z'n allen zo bijeengekomen? மக்கள் சொன்னார்கள், உன்னுடைய மனைவி மரித்து போனார். Ze zeiden, uw vrouw is gestorven. அப்படியா? Is dat zo? தாத்தா உள்ள போனார். En de opa ging naar binnen. முழங்கால் படியிட்டார். Hij ging op zijn knieën. அவர் சொன்னார், இயேசுவே நீர் என் மனைவியை அழைத்துக் கொண்டு போனது எனக்கு சந்தோஷம். En hij zei van Heer Jezus, dat u mijn vrouw hebt geroepen, dat doet mij vreugde. இந்த பொல்லாத உலகத்திலே அவள் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய கரத்திலே அமைதியாய் வாழ்வது அதிக நன்மையாயிருக்கிறது. Het is veel beter om bij u te zijn, in plaats van hier op deze slechte aarde. ஆனாலும் Maar நான் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நான் வாய் காட்டி தான் போவேன். ik zal haar, iedere dag zal ik haar begroeten. நீர் செய்த ஒரு பிள்ளை, De enige fout die gemaakt is. அவள் எனக்கு வாய் காட்டி விட்டு நீர் அவளை கூட்டிட்டு போயிருக்க. Wellicht heeft zij een woordwisseling met mij gehad en daarmee is zij opgenomen. தாத்தா ஜெபிக்கிறார். De opa begon te bidden. சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாம் En de mensen om hem heen. வயது சென்றவர் தானே, En zeiden van, het is toch iemand die al op leeftijd is. அவரால் தாங்க முடியவில்லை. En hij kon het niet verdragen. புலம்புகிறார். Hij begon te huilen, te klagen. இது எங்களுடைய பூமியிலே நாங்கள் வாழுகிற காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். En dit is iets wat op deze aarde heeft plaatsgevonden, dus in de tijd waarin wij leven. அவர் கேட்டார், ஆண்டவரே En de vraag die hij stelde aan மனைவி எழுந்து எனக்கு ஒரு கட்டா காட்டினார். als u mijn vrouw al een gebaar laat zien, is het al voldoende. மனைவி எழுந்தார். En de vrouw die stond op. உட்கார்ந்தார். Ze zat. கணவனை பார்த்து பவாயின்னு சொன்னார். En ze zei tegen haar man, zei ze van hoi. திரும்பவும் படுத்து விட்டார். En ze sliep weer opnieuw. அண்மையிலே எங்களுடைய சபையிலே என்னுடைய சகோதரனுடைய மகன் மறித்து விட்டார். Zo'n korte tijd geleden is de zoon van een broer van mij is hij overleden. ஆண்டவன் பார்த்ததுக்கு பின்னால் நான் தான் பார்த்தேன். En nadat de vader en moeder het kind hadden gezien, heb ik het mogen zien. நான் அவனை பார்த்து விட்டு En nadat ik hem had gezien, வந்து சில நாட்களுக்கு பின்னதாக en enkele dagen daarna, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் toen ik begon te bidden, என்னுடைய இருதயம் begon mijn hart. ஏன் அன்று அவனுக்கு பக்கத்தில் இருந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க இந்த குத்த உணர்வு எனக்குள்ள இருந்தது. kwam er een schuldgevoel in mij van waarom ging ik niet op mijn knieën voor hem naast het lijk bidden. இன்றைக்கு கர்த்தர் தந்த பிள்ளை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இருக்கிறான். En nu is hier het kind wat God ons heeft gegeven. அன்றைக்கு இந்த கிராமத்து மக்கள் தாத்தா பாட்டியை பார்த்து உனக்கு பைத்தியமோன்னு நினைச்ச மாதிரி
En net zoals mensen over die ene boer zeiden van misschien is die man niet helemaal gezien. ஒருவேளை யாராவது நினைக்கலாம், En zo kan wellicht iemand zo erover denken. ஆனால் என் மகனை கர்த்தர் தந்த மகனுக்கு நான் ஜெபிக்காவிட்டால் Maar als ik niet zou gaan bidden voor mijn zoon die door de Heer is gegeven, என் மரண நாள் வரைக்கும் அது என்னை குத்தும். zal het mij steken tot aan mijn eigen dood aan toe. மரண நாள் வரைக்கும் குத்தும். Tot de dag van mijn dood zal het mij steken. அதனால நான் இப்ப ஜெபிக்க போறேன். Daarom ga ik nu bidden. செகண்ட்ஸ்கள். Secondes. ஆண்டவரே, Vader, பரிசுத்தமுள்ள தகப்பனே, Heilige Vader, இவனை திரும்பவும் எங்கள் கரத்திலே தருவதற்காய் நான் உம்மிடத்திலே கெஞ்சவில்லை. en ik spreek u niet om hem hier weer terug in onze handen te geven. ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் உம்மை அறிந்து கொள்ள, Maar opdat deze jongeren u zullen leren kennen. இந்த தேசம் உம்மை காண, Dat dit land u mag leren kennen. நீர்தான் சொல்லியிருக்கிறீர். Hebt u zelf gezegd. வானத்துக்கு கீழும் பூமியின் மேலும் சர்வ அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் தருவேன். De aarde en de hemel zijn aan mij onderworpen en u hebt alle autoriteit. Dus wat u vraagt, wordt u gegeven. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அசைவை கொடுப்பீராக. In de naam van de Heer Jezus Christus wilt u beweging geven. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அசைவை கொடுப்பீராக. In de naam van de Heer Jezus Christus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுப்பீராக. In de naam van de Heer Jezus Christus kunt u hem leven geven. போதுமானவர். Het is voldoende. 3 ஆணிகள் போதும். 3 maal is al இந்த voldoende. உலகத்தின் பாவத்தை சுமந்தவர் நான் 3 தரம் கேட்டுவிட்டேன். Ik heb het 3 keer gevraagd aan degene die alle zondes van de aarde heeft meegebracht. நான் பைத்தியக்காரன் ஆண்டவரே. Ik ben gestoord. உமக்கு சித்தமானபடி நீர் அவனை அழைத்துக் கொண்டீர். U hebt hem geroepen volgens uw wil. நன்றி ஆண்டவரே. Dank u wel, Heer. தேவனே, God, நீர் உம்முடைய கரத்தினால் u wilt door middel van uw hand. நீர் எனக்கு தந்ததை Hebt u wat u mij gegeven heeft. உம்மிடத்திலே திருப்பிக் கொண்டீர். Hebt u weer naar uzelf toegekeerd. உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. Mogen uw naam geheiligd worden. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வம் Onze almachtige Heer God, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மார்க்கசுடைய நாசியிலே வைத்த வருடங்கள் die de jaren aan hem gegeven heeft door middel van uw eigen adem. அமர்ந்திருக்கிறது எல்லாம். Mag ik zitten. வருடங்கள் 22, 22 jaar 12 நாட்கள், en 12 dagen 9 மணித்தியாலம். en 9 uur. இத்தனை காலங்களிலும் அவருடைய பிள்ளையின் மேல் தேவ கரம் எப்படி செயல்பட்டது? En hoe ver moeten we zien van hoe vaak de Heer zijn hand zo vaak op hem heeft gelegd. கர்த்தர் தன் பிள்ளைக்காக தேவன் யாரையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். En wie heeft de Heer wel niet allemaal gebruikt voor zichzelf. நான் இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். En daarom wil ik de naam van de Heer hier glorie geven. பெற்ற தாய், De moeder, வைத்தியர்கள், de arts, தாதிமார், de familie, de verpleegsters, ja. அம்மம்மா, பப்பா, De oma's, de vaders, மாமன்மார், மாமிமார், de ooms en tantes, சித்தப்பாமார், சித்திமார், de ooms en tantes. இன்னும் அநேக மூத்த உறவுகள், Daar nog oudere verwanten, உடன் பிறந்த அக்கா, medegeboorte zus. தாய்க்கு மேலாய் அதிகாரத்தோடு தன் தம்பியாக எண்ணாமல் தன் பிள்ளையாக வழிநடத்தின அக்கா வின்சியா, En zus Lincia, die Marcus als moeder beschouwde. செல்லமாக குட்டி குட்டி சண்டை போட்டாலும் என் தம்பிக்காக En ook al zou hij iets ondeugends doen voor mijn broertje, அவன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக opdat hij blij zou zijn. அவன் கேட்டதையெல்லாம் சலிக்காமல் வாங்கி கொடுத்த அக்கா விஷே, Dus zus Michelle die alles voor hem kocht, opdat hij blij zou zijn. உடன் பிறவாத அண்ணன்மார், En de broer, of de medegeboorte van de broer, அக்காமார், தம்பிமார், de zussen en broertjes, தங்கைமார், zussen, ja, டடாம்மா, vaders, பெரியம்மாமார், tantes, பெரியப்பாமார், oudere ooms. அரசு அதிகாரிகள், En de autoriteiten van het land. இவர்களுக்காகவும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். En ik prijs de Heer over hen. இலங்கையில் தேவ ஊழியர்கள் En zo in Sri Lanka, degene die bediening hebben verricht, மார்க்கஸை குழந்தையாக பலிபீடத்திலே பிரதிஷ்டை செய்த zij die Marcus hebben opgedragen voor het altaar, toen hij nog net geboren was. தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து Hij die in de bijeenkomst van de Heer is opgedragen. போதகர் நல்லையா கிளக்சன், போதகர்
election, de voorganger daar போதகருடைய குடும்பத்தினர், en de familieleden van hem உடன் ஊழியர்கள், en daarin de onderbedienden, விசுவாசிகள், gelovigen பாடசாலை ஆசிரியர்கள், en ook degene die over de zondagschool, de priesters die dat begeleiden, சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள், de bedienden van de zondagschool, நண்பர்கள், de vrienden அவருடைய குடும்பத்தினர். en alle familieleden. இவர்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். En voor hen wil ik ook de Heer aanbidden. பெல்ஜியத்தில் In België, தேவ ஊழியர்கள் de bedienden van God, மார்க்கஸை ஞானஸ்தானம் வழியாக en zij die Marcus in de weg naar dopen, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலும் சரீரத்திலும் உடன்படிக்கை பண்ணும்படி dus opdat hij eed zou afleggen voor het bloed en het lichaam van de Heer Jezus Christus, வழி நடத்திய en zij die hem hebben geleid, போதகர் நிஜன், en de voorganger Nigel, உதவி ஊழியக்காரன் குணா en daar die hem medebediende Rokuna, மற்றும் உடன் ஊழியர்கள், en daarin de onderbediende, சண்டே ஸ்கூல் ஆசிரியை மேரி, en daarin de zondagschooldocent Mary, வாலிபர் கூட்டங்களில் மார்க்கஸை வழிநடத்திய ராபேல் en hij die de jongeren begeleidt, Rafael, மற்றும் ஆவிக்குரிய வாலிபர் நண்பர்கள், en daarin ook de andere jongeren die bevriend met hem waren. நண்பிகள், De vrienden நண்பிகள், உடன் விசுவாச குடும்பங்கள், en mede-familieleden die hier betrokken waren. ஆசிரியர்கள், Priesters, வைத்தியர்கள், artsen, dokters, தாதிமா, en de verpleegsters. அரசு அதிகாரிகள், En ook hier de politieke, de autoriteiten. உடன் வேலை செய்தவர்கள், En zij die onder hem hebben gewerkt. என்னுடைய தனிப்பட்ட நண்பர்கள், En ook mijn individuele vrienden. என்னுடைய தனிப்பட்ட நண்பர்கள், Mijn eigen individuele vrienden. அவருடைய குடும்பங்கள் En hun familieleden. மற்றும் பெல்ஜியத்திலும் Ook in alleen België. பிற ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்கா நாடுகளில் இருக்கும் பெல்ஜியத்திலும் En dan ook in België. பிற ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்கா நாடுகளில் இருக்கும் நண்பர்கள், Maar vrienden die ook in Europa, Azië geven. நண்பிகள், Ook vrienden. குடும்பங்கள் அனைவருக்காகவும் En aan al die familieleden. என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Dank ik mijn Heer. மார்க்கஸ் வாழ்ந்த இந்த தற்காலிகமான உலகத்தில் En Marcus die in deze tijdelijke wereld heeft geleefd. தேவனே உங்கள் அனைவரையும் Mogen de Heer jullie allen. தன் பிள்ளைக்காய் பயன்படுத்தினார். Heeft hij zijn kind die voor jullie allen heeft hij gebruikt. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Mogen alle glorie naar de Heer gaan. மார்க்கஸை தேவக்காரம் எப்படி நடத்தினது? En kijk hoe de hand van God hem heeft begeleid. மார்க்கஸை குறித்து சில வரிகள். En enkele zinnen over Marcus. மார்க்கஸ் பிறந்தபோது Toen Marcus was geboren, ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். was er goed nieuws en was er slecht nieuws. டாக்டர் என்னிடத்துல வந்து De arts zei tegen hem, குட் நியூஸ் ஆண் பிள்ளை, het goede nieuws is het is een jongetje. பேட் நியூஸ் வந்து அவனுடைய கால் வளைந்தது. Het slechte nieuws is zijn voet is wat krom. ரொம்ப அவன் கால் வளைந்த செய்தியை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். En ik was gechoqueerd toen ik hoorde dat zijn voet gekromd was. அது மாத்திரமல்ல அவனுக்கு வீசிங் இருந்தது. Maar ook dat hij aan dat hij astma had. Ja. டாக்டர்மார்கள் எழுதி கொடுத்தார்கள், இவன் மரணம் வரைக்கும் அந்த பம்பத்தி இவன் பாவிக்கொள்வான். En de artsen hadden voorspeld dat hij tot aan zijn dood een eigen buffer zou moeten gebruiken. கர்த்தர் அவருடைய கரத்தை அவன் மேல் நீட்டினார். Maar de Heer heeft zijn hand over hem uitgestrekt. மார்க்கஸ் ஃபுட்பால் விளையாடினா, En als Marcus ging voetballen, பாஸ்கெட்பால் விளையாடினா, of nou மரதன் ஓடினா, of hij ging, மரதன் ஓடினா, of hij ging racen, உடற்பயிற்சியிலே இருந்தா, Exercise. எக்ஸசைஸ், fitnessoefeningen. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். De Heer gaf hem de kracht. நான் என்னுடைய 18வது வயதில் கூலி வேலைக்கு போன ஒரு மனுஷன். En ik ben iemand die tot zijn 18e levensjaar zwaar werk heeft moeten verrichten. மார்க்கஸ் 19வது வயதில் கார்ல ஹைஸ்கூலுக்கு போனான். En toen is Marcus op zijn 19 jaar is hij met een eigen auto is hij naar middelbare school gegaan. இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Hij is door de Heer gezegend. இவன் 5 வயசுல எங்கட வீடு வழிய பிச்சைக்காராக்கள் வந்து பிச்சை கேட்கும் போது Vanaf 15 jaar waren er al bedelaars die hun ouders vroegen. கோயின்ஸ் போட்டா அழுவான். En als hij een muntje daar aan de bedelaars gaf, moest hij huilen. கால் கிளாஸ் அவராத்தான் உனக்கு கொடுக்கும். Maar voor hem was het niet dat je een muntje gaf, maar dat je biljetten gaf. சின்ன வயசுலயே அவன் ஏழைகளை குறித்து அவனுக்கு ஒரு பாரம் இருந்தது. Maar vanaf jongs af aan had hij al begonnen hij zich om de armen. 9 வயசுல ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு புள்ள வீட்டை வருது. En bij 9-jarige leeftijd toen hij van school terugkwam, கால்ல சூவை காணல. ontbrak er een schoen. அக்கா மார்க்கிட்டாங்க, எங்கடா உங்க ஷூ?
En de zussen vroegen van waar is jouw schoen? நான் சொன்னா ஒரு பொடியனுக்கு அப்பா இல்ல, En een jongen die heeft geen vader. அவன் காசு இல்லைன்னா ரூபா நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். En hij heeft geen geld om schoenen te halen, dus ik heb een schoen van mezelf aan hem gegeven. அப்ப நான் இங்கே இருக்கிறேன். En dan ben ik hier. அப்ப அக்கா இருக்கா, நீ என்ன செய்ய போறா? En toen vroeg mijn zus mij van, vader, wat ga jij எனக்கு doen? அப்பா இருக்குதானே. Want ik heb toch een vader. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளை. Zo'n goed kind is het. 18 வயசுல En op 18-jarige leeftijd, பெல்ஜியத்துல hier in België, பிச்சைக்காரன் ஒருத்தர் காசு கேட்டிருக்கான். was er een weelaar die hem geld vroeg. அவன் பிச்சை போடுறதுக்கு அவன் பேச எடுத்த போது En toen hij zijn portemonnee erbij pakte om geld te geven, அவனை சேர்த்து அடிச்சு அவனை பேச எல்லாம் பிச்சு போட்டாங்க. scheurde hij zijn hele portemonnee in அவன் één. வருத்தத்தோடு வந்தான் என்கிட்ட. En met pijn kwam hij weer terug. அப்பா நான் பிச்சைக்காரப்பா போட போறேன். En hij zei tegen mij van, ik wil toch slechts wat aan En de vraag was, waarom deed je dat? அப்படிப்பட்ட பிள்ளை. Zo'n kind was het. மார்க்கஸ் பிறந்தது முதல் அவன் மறைக்கும் வரைக்கும் ஒரு நாள் கூட பசியோடு கர்த்தர் அவன் விடவே இல்லை. En de Heer heeft hem nooit met honger achtergelaten. Vanaf de geboorte tot zijn hele leven toe heeft hij nooit met honger gezeten. பெல்ஜியத்துக்கு 12 வயசுல மார்க்கஸ் வந்தான். Op 12-jarige leeftijd is Marcus hier in België gekomen. ஆண்டவருடைய கிருபையினால் Door de genade van de Heer. படிக்க தேவனை தேட En om te studeren en om de Heer te zoeken. கடவுளுடைய பிள்ளையாக ஞானஸ்தானம் என்னும் உடன்படிக்கை செய்ய Heeft zijn belofte afgegeven. Heeft de belofte gedaan en heeft zich besloten om te dopen. வாலிபர்களோடு சேர்ந்து தேவனுக்கு ஊழியத்தை செய்ய En heeft de dienst gedaan met de jongeren. ஒரு வாலிபனை ரட்சிப்புக்குள் நடத்த En heeft jonge mensen in bekeer gebracht. முரண்பட்ட நண்பர்களை சமாதானப்படுத்த En opdat de vrienden die verstrooid waren om hen weer in vrede te stellen. ஏழைகளை நினைக்க ஏழைகளை கொடுக்க En dacht aan de armen en heeft armen bijgestaan. ஜெபிக்க மூத்தவர்களை மதிக்க En zij die aan het bidden waren, respecteerden hem. தேவனே மார்க்கஸுக்கு கிருபை கொடுத்தார். Heeft Marcus hem de genade gegeven. குடும்பத்தில் என்னை அவன் அப்பாவாக தம்பியாக நண்பனாக என்னை ஏற்றுக்கொண்டவன். En accepteerde mij als een vriend, als een vader. தாயின் செல்ல பிள்ளை. Het lievelings van mijn moeder. அக்காமாரின் தம்பியாக அல்ல, En niet een broertje, slechts een broertje van zijn zussen. அவர்களின் செல்ல பிள்ளையாக வாழ்ந்தவர். Maar was het lievelingskindje van hun ook. குடும்பத்திலும் Maar ook in de familie. தன்னுடைய வாழ்க்கையிலும் In zijn hele leven. தேவ சித்தம் நிறைவேற ஜெபித்தவர். Was iemand die aan het bidden was, opdat de wil van God in vervulling zou gaan. வீட்டை விட்டு வெளியே எப்ப போனாலும் En wanneer hij ook naar buiten ging, 22 வயதிலும் ook op 22-jarige leeftijd. என்னை கட்டிப்பிடித்து முத்தம் செய்யாமல் அவன் போனதே இல்லை. Ik ging nooit weg zonder dat hij mij had omhelst en een kus had gegeven. தன் தாயை செல்லமாய் கொஞ்சுவான். En zijn moeder als lieveling kuste hem. அக்காமாருக்கு பயந்தவன். En hij had ontzag voor zijn zus. ஆனாலும் காட்டிக்கொள்ள மாட்டான். En dat liet hij niet zien. குட்டி குட்டி சண்டைகளை போடுவான். Soms had hij wel eens kleine conflicten. நம் குடும்பத்தில் உயரமானவன், En நம் குடும்பத்தில் உயரமானவன், de grootste van het gezin, பயப்படாதவன், die geen angst kende. எல்லாவற்றையும் ஈஸியா எடுத்துட்டு போயிடுவான். En nam alles voor gemak aan. தேவனுக்கும் குடும்பத்திற்கும் En ook voor de Heer en voor het gezin. பிடிக்காத காரியங்களை அவன் செய்யும்போது Op het moment dat hij neigde dingen te doen die niet gunstig lagen bij de Heer of bij de familie. நான் கண்டிக்கும் போது En op het moment dat ik hem daarop wees, நான் நித்திரைக்கு போன பின்பு nadat ik naar slaap was gegaan, என் அருகிலிருந்து முழங்கால் தாழ்வான். ging hij op zijn knieën en ging hij huilen. அன்பாய் எதை சொன்னாலும் கடவுளுடைய வார்த்தையின்படி அவன் கேட்டுக்கொள்வான். En wat er ook gebeurde, hij gehoorzaamde uiteindelijk aan het woord van God. மார்க்கஸின் கண்களுக்கு முன்னாக 1 கிலோ பாரம் கூட என்னை தூக்க விட மாட்டான். En hij zou voor de ogen van de Heer zou hij mij nooit ook maar 1 kilo last laten dragen. நான் வீட்டை விட்டு வெளியில் செல்லும்போது Ook al zou ik naar buiten gaan, என் உடுப்பிலே கவனம் எடுப்பான். heeft hij zelf oog voor mijn kleding. மொத்தத்தில் மார்க்கஸ் தவறு செய்தாலும் En ook al zou Marcus fouten hebben gemaakt, கடவுளை மன்னிப்பு கேட்டு vraagt vergiffenis aan de Heer மனம் திரும்புவான். en kwam tot inkeer. என்னை பார்க்கிலும் En ten opzichte van mijzelf அன்பானவர், is hij een lief persoon, அழகானவர், een aantrekkelijk, een mooi persoon தைரியமான. en ook een dapper persoon. இத்தனையும் கர்த்தர் மார்க்கஸுக்கு கொடுத்த கிருபை. En dit is valt allemaal onder de genade die de Heer hem heeft gegeven. கடைசியாக En tot slot, நன்றி உரையாக als dankzij, மார்க்கஸுடைய பிரிவால் Marcus, separation. dus nu de scheiding van Marcus. நாம் குடும்பமாக துடித்த வேளை Dus op het moment dat we als gezin zijn die hier aan het schreeuwen waren, எங்களை ஆறுதல்படுத்த, om ons gerust te stellen, நமக்காக ஜெபிக்க, die voor ons gingen bidden, உதவி செய்ய die ons hebben geholpen,
நம்மை திடப்படுத்தின die ons getroosten. தேவன் பயன்படுத்தின உங்கள் எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரேன். En wil ik de Heer prijzen voor allen die hier ons hebben bijgestaan in die moeilijke periode. என்னுடைய மூத்த மகளுடைய நிலை கருதி Want de situatie van mijn dochters is nu heeft een uiterst punt bereikt. நான் நடந்து கொண்ட முறை En de manier waarop ik me gedragen heb. அதற்காக நான் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். En daarvoor wil ik vergiffenis vragen. என்னையும் கர்த்தர் தந்த என் குடும்பத்தையும் தயவாய் மன்னியுங்கள். Vergeeft u mij en mijn gezin die door de Heer zijn gegeven. மார்க்கஸ் Marcus, நோர்த் அமெரிக்கா கண்டத்திலிருந்து die vanuit Noord-Amerika continent பெல்ஜியத்துக்கு naar België, அழைத்து கொண்டு வர om hem hier naartoe te leiden. தேவன் பயன்படுத்தின De Heer die hen gebruikt heeft. நண்பர்கள், Vrienden, குடும்பங்கள், familie, அரசு அதிகாரிகள் maar ook de plaatselijke autoriteiten. மற்றும் அனைவருக்காகவும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். En allen wil ik de Heer daarvoor prijzen. டேலா காகோ அதிகாரியுடைய ஆலோசனைப்படி Maar ook volgens het advies van Dela, die cargo hier beheren, இப்படிப்பட்ட காரியங்கள் 40 நாள் ஆகும். zeiden van dit zo'n zaak zou wellicht 40 dagen kunnen duren. ஆனால் கர்த்தருடைய கிருபை சில நாட்களுக்குள்ளே எங்கள் பிள்ளையை எங்களை கொண்டு சேர்த்தார். Maar door de genade van de Heer is ons kind in enkele dagen hier gearriveerd. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Alle glorie aan de Heer. மார்க்கஸின் கடைசி பயணத்திற்காக En voor de laatste reis van Marcus, உதவியாக zij die hebben bijgestaan, ஒத்தாசையாக die met help die hebben geholpen, நம்மோடு இருந்த die met ons hebben gestaan. அத்தனை மக்களுக்கும் En zo al die mensen, குடும்பங்களுக்கும் families, நண்பர்களுக்கும் vrienden, தேவ ஊழியர்களுக்கும் en ook zij die God bedienen doen. சபை மக்களுக்கும் Ook de mensen van de gemeente. ஐடி அவுட்வார் சென்றும் En het adieu uit het uitvaartcentrum. உரிமையாளர் En daar degene die daar eigenaar van is. சக ஊழியர்கள் En alle bedienden daarin. எல்லாருக்காகவும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Voor allen dank ik de Heer. எல்லாரையும் கர்த்தர் எனக்காக உங்களை பயன்படுத்தி இருக்கிறார். Voor allen heeft de Heer hier gebruik gemaakt. இறுதியில் En tot slot, மார்க்கஸ் ராஜாவாகவே பிறந்து Marcus is als een koning geboren. ராஜாவாகவே வாழ்ந்து Heeft als een koning geleefd. ராஜாவாகவே சொந்த தகப்பனிடத்திலே சேர்த்துக் கொண்டார். En is als koning zijn nu naar zijn eigen vader gegaan. நான் தேவனோடு முரண்படவோ Opdat ik met de Heer in conflict zou gaan. தேவனுக்கு நேராக என் கையை நீட்டி கேள்வி கேட்கவோ Of op het moment dat als ik mijn vinger zou wijzen naar de Heer met een vraag te எனக்கு தகுதி இல்லை. daar ben ik niet geschikt voor. காரணம் நான் ஒரு வாடகை தகப்பன்தான். Want ik ben slechts een vader die hier is. நமக்கு தீமை செய்யாமல் Opdat hij mij niet zou kwaden இதுவரைக்கும் tot zover. நன்மையை மாத்திரம் En op het goede na. செய்த தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதா. Mogen alle glorie aan deze God gegeven worden. கர்த்தர் எனக்கும் En de God die aan mij, என் குடும்பத்திற்கும் ook voor mijn familie, நல்லவராகவே இருந்தார், hij is goed geweest naar ons. நல்லவராகவே இருக்கிறார், Hij is goed. நல்லவராகவே இருப்பார். En hij zal goed zijn. கர்த்தருடைய நாமமாய் En mogen de naam van de Heer hiermee glorie geven. Amen.